ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நார்மலார் கிச்சனில் நான் திங்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே என்டர் ஆனதையுமே ரைட் சைட் கார்னரில் இந்த மாதிரி பெருசாக 3 ஷெல்ஃப் வந்து இருக்கும். அதில் டாப்பில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வந்துட்டு நான் எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்டு, டம்ளர், சொம்பு இது எல்லாமே வந்து மேலே வந்து வச்சுருக்கேன். இதுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் எப்போயாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் வந்து எடுப்பேன். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டேன் அப்படின்னா எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டு பேக் சைடு ஃபுல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறது. இது கூடவே குழம்புத்தூள், கறி மசால் தூள் எல்லாமே செம்படத்தில் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனி அடுத்தது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஒரு சைட் கார்னரில் வந்துட்டு கடாயெல்லாம் வந்து 1 by 1 வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இந்த கடாயுமே வந்துட்டு ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. இது வந்து நியர்பை ஷாப்பில் தாங்க வாங்கினேன். வாங்கி கூட ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அடுத்தது பேக் சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சில்வர் பாத்திரம்லாம் வந்து வச்சுட்டு சென்டரில் வந்துட்டு செராமிக் கப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். இதுவுமே எனக்கு எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக மஷ்ரூம் பாக்ஸில் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டீ காஃபி சுகர் 3 கண்டெய்னர் வந்து இருக்குது. இந்த கண்டெய்னர்ஸ்க்கான லிங்க் வந்து இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி இன்னுமே நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வந்து வாங்கலாம், ஆஃப்லைன் பர்ச்சேஸ் தாங்க பண்ணியிருந்தேன். ஸோ ரிலேட்டடான லிங்க் வந்து ஏதாவது கிடச்சிது அப்படின்னாலுமே கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ரைட் சைட் கார்னரில் வந்துட்டு இட்லி பாட், அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக அந்த ஷெல்ஃபில் திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். இனி அடுத்தது தேர்டாக இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வந்துட்டு பருப்பு ஐட்டம்ஸ், மசாலாஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து ஹைட் வைஸ் அந்த கண்டெய்னர்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். பருப்பு ஐட்டமே ஒரு சிலதெல்லாம் வந்து வெளியில் வச்சுருக்கேன். ஒரு சில பருப்பெல்லாம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து வெளியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பூச்சி பிடிச்சிருது. அதனால் வெளியில் வச்சுருக்கக்கூடிய பருப்பு ஐட்டமே வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி எடுத்து வெயிலில் வந்து போட்டு எடுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி வைக்கிறப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த நோட்லாம் பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கான அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நோட் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் கிராசரிஸ்லாம் வந்து எழுதி வைப்பேன். அதெல்லாம் வந்து ஒரு கார்னராக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக அந்த 3 ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா நான் திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தாங்க எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃபுக்கு கீழே வந்து போட்டிருக்கக்கூடிய இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம நோட் புக்கில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஷீட், அதுதான். இது வாங்கி கூட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லா லைஃப் வந்து வருது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா வந்து பண்ணிக்கோங்க. நீ அடுத்தது அந்த ஷெல்ஃபுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா குட்டி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு என்னோடய ஓடிஜி வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ஓடிஜிக்கு இந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருந்ததுனால இதை எடுத்து அங்கே வச்சாச்சு. இனி இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி செட்டாக வந்து வச்சுட்டோம் அப்படின்னா பேக் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக வந்து செட்டாக வந்து வச்சுருக்கேன். நீ அடுத்தது இந்த பாக்ஸ்க்கு மேலேயே ஒரு பேஸ்கெட் போட்டு அதில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவரில் வந்துட்டு அந்த கேரி பேக்ஸில் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து தனியாக ஒரு கவரில் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக அந்த கார்னரில் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இனி அடுத்தது அதுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷெல்ஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே தான். இந்த ஷெல்ஃப்க்குலாம் வந்துட்டு நான் அந்த ஒயிட் கலர் ஷீட் வந்து யூஸ் பண்ணலங்க. நார்மலாக நியூஸ் பேப்பரே வந்து யூஸ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நான் 3 பேஸ்கெட் வந்து வச்சுருக்கேன். இப்போ காமிக்கிறதுல பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். மீதி இருக்கக்கூடிய அந்த 2 இதில் பார்த்திங்கன்னா சோப் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு கொஞ்சம் இந்த வெஜிடபிள் கண்டெய்னர்ஸில் இப்போதைக்கு காலி ஆகிட்டதுனால வாஷ் பண்ணி அந்த இடத்துல வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நீ அதுக்கு சைட்லேயே வந்துட்டு மிக்ஸி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த பாக்ஸில் வந்துட்டு 2 ஜார் வந்து நான் எப்போயாவது தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதனால் அது கொஞ்சம் மிஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டு அந்த கார்னராக வந்து வச்சுருக்கேன். ஸோ மிக்ஸி பாக்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதையே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஹாட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இனி அடுத்தது மிக்ஸி பாக்ஸ்க்கு சைட்லேயே வந்துட்டு இப்போ டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கும் பார்த்திங்களா, அதுவுமே வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ ஓவராலாக அந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கக்கூடிய திங்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. இனி அடுத்தது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்துட்டு நான் மந்த்லி கிராசரிஸில் கொஞ்சம் ஸ்டாக் வைப்போம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே வந்துட்டு கொஞ்சம் கேரி பேக்ஸ், கட்டை பேக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா கடைக்கு போகிறப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே கிரைண்டர் வந்து வச்சுருக்கேன். நான் வீக்லி ஒன்ஸ் மாவரைக்கிறப்போ தான் அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுப்பேன். மற்றபடி நார்மல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு மேலேயே இண்டக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த ஷெல்ஃபில் வந்துட்டு திங்ஸில் இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன்.
அடுத்தது கிச்சன் கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். அதில் ஒரு சைட் கார்னரில் 2-in-1 ரேக் வச்சு இதில் ஹூக்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே கட்லரி ஹோல்டர் வந்து வச்சுட்டு இதில் நைஃபு ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சைடு வந்து வச்சுட்டு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரஷஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே வந்துட்டு ஹூக் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு மெஷரிங் கப்பெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ தேவைப்படுறப்போ வந்து குயிக்காக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இது வச்சதுக்கப்புறம் கிச்சனுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து வச்சுருக்கேன். இதுவுமே யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கவர் வந்து போட்டு வச்சுருவேன். ஏன்னா அந்த மாதிரி வைக்கிறப்போ டஸ்ட்டுமே கொஞ்சம் ஃபார்ம் ஆகாமல் வந்துட்டு இருக்குது. இனி அடுத்தது மிக்ஸிக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அங்கேயுமே கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கணுங்கிறதுக்காக கிராஸ் பேட் வந்து கட் பண்ணி போட்டுட்டு மேலே வந்து மணி பிளான்ட் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குக் பண்ண ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது கவுண்டர் டாப்போட லாஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே வச்சுட்டு அதில் ஆயில் பாட்டில்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கணுங்கிறதுக்காக மணி பிளான்ட்டுமே வந்துட்டு இருக்குது. பக்கத்தில் வந்துட்டு 2 ஜாடி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்துட்டு ஒன்றில் புளி இன்னொன்றில் வந்து கல்லுப்பு வந்து வச்சுருக்கேன். நீ அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ட்ரே வந்து வச்சுட்டு இதில் வந்துட்டு தூள் உப்பு ஊறுகாய் நெய் இதெல்லாமே வந்து வச்சுருக்கேன். எல்லாமே குட்டி குட்டி கண்டெய்னர்ஸுங்கிறதுனால தனித்தனியாக வச்சோன்னா ரொம்ப வந்து இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரே போட்டு வந்து எடுத்து வச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் அடி டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டு வைக்கிறதுனால ஏதாவது கீழே வந்து கொட்டிருச்சுன்னா கூட எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்குது. பக்கத்துலேயே க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாத் அதுக்கப்புறம் லைட்டர் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்டவ் வந்து வச்சுருக்கோம். நம்மளது வந்துட்டு பட்டர்ஃப்ளையில் கிளாஸ் டாப் மாடல் ஸ்டவ் தான். இதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. இனி அடுத்தது அடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து சிலிண்டர் போக சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு சைடு வந்துட்டு ரைஸ் ட்ரம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே ஒரு பேஸ்கெட் வச்சுட்டு அதில் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து போட்டு எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்தது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பல்காக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே அடி நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஷெல்ஃப் வந்து இருக்கும். இதில் வந்துட்டு நான் குக்கர் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் உள் சைடு வந்து எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பவுல்ஸு டிஷ்யூ கோடம் இதெல்லாமே வந்து உள் சைடு வந்து வச்சுட்டு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டீ வைக்கக்கூடிய அந்த கண்டெய்னருமே வந்து வச்சாச்சு குயிக் எடுக்கிற மாதிரி. இனி அடுத்தது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கேஸ்ட் அயர்ன் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் தான் வந்து வச்சுருப்பேன். இப்போ உள்ளே வச்சுருக்கிறது எல்லாமே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த தோசை தவா தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பணியார கல்மே வந்துட்டு இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலையோடது. இப்போ கரண்ட்டாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஜென்யூனான ரிவ்யூ தான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இங்கே யாராவது கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு வாங்குகிற ஐடியா இருக்குது அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டை மண் சட்டி எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு டைம் கூட யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து இருந்தது. அதெல்லாம் வெளியில் வச்சா டஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓவராலாக அந்த 2 ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இனி அடுத்தது கவுண்டர் டாப்போட ஒரு சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷிங் சோப் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோ வந்து இருக்கும். அங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கணுங்கிறதுக்காக கிராஸ் மேட் வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இந்த விண்டோவில் தான் நாங்கள் பிளேட் ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எஸ் ஹூக் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வச்சுட்டு அதில் தான் இந்த ஸ்டாண்ட் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி எஸ் ஹூக் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது க்ளீன் பண்ணுறப்போலாம் வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் வந்து தேவையில்லை. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சிங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்காக குட்டியாக ஒரு பக்கெட் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது சைட்லேயே 2 ஹூக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று கேஸ்கட் வைக்கிறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ரஷ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்ஓ பிளேட்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காக பேஸ்கெட் வந்து இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க சிங்க் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெரிய சைஸ் தான். கீழேயுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் வந்துட்டு இருக்கும். இங்கே வந்துட்டு நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா அருவாமனை அதுக்கப்புறம் பூண்டெல்லாம் வந்துட்டு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெப்தலின் பால்ஸு இந்த காக்ரோச்சு சாக்கு இதெல்லாமே வந்துட்டு அந்த கண்டெய்னரில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் வந்து வச்சுட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். தேவைப்படுறப்போ அந்த பேஸ்கெட்டை மட்டும் நம்ம வெளியில் ரிமூவ் பண்ணி வந்து தேவையான திங்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த பேஸ்கெட்டோட ஃப்ரண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பாக்ஸ் வச்சு அதில் இடிக்கல் வந்து வச்சுருக்கேன். இனி இடிக்கல்மே வந்துட்டு கீழே அப்படியே வச்சோம் அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் வந்து விழுந்துடும். இந்த மாதிரி வைக்கிறப்போ பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். சிங்க்குக்கு கீழேயுமே வந்துட்டு ரொம்ப திங்ஸ் எல்லாம் வந்து டம்ப் பண்ணி
வைக்காமல் ஓரளவுக்கு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கருப்பாம்பூச்சி வந்து அடிக்கடி வந்து வராமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்துட்டு வெஜிடபிள் ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன். ஸோ தக்காளி உருளைக்கிழங்கு மட்டும்தான் வந்து வெளியில் வைப்பேன். மீதி எல்லா வெஜ்ஜீஸுமே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கும். அடுத்தது ஃப்ரிட்ஜுக்கு மேலே இந்த பிங்க் கலர் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு க்ரீனரியாக இருக்கணுங்கிறதுக்காக மணி பிளான்ட் வந்து இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் டெக்கார் ஐட்டம்ஸுமே வந்து வச்சுருக்கேன். கிச்சனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லென்த்தியான மேட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவிலேருந்து குட்டியே ஏதாவது ஒரு ஐடியா வந்து கிடச்சிருந்ததுனாலுமே எனக்கு வந்து ஹாப்பி தான். என்னோட இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு vlogல வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.